நவீன இயற்பியலுக்கு அடித்தளமிட்ட கலீலியோ கலிலியினுடைய மிக முக்கியமான பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். கிமு 4ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில்ன்ற பண்டைய கிரேக்க தத்துவவியலாளர் 2 வெவ்வேறு இடையிலான ஆப்ஜெக்ட்ஸை ஒரே நேரத்தில் கீழே போட்டாலும் கனமான ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு தரையை வந்தடையும் அப்படின்னும், கனம் குறைந்த ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறமா தான் தரையை வந்தடையும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உதாரணமாக அவர் ஒரு கல்லையும் ஒரு இறகையும் எடுத்துக்கிட்டு ரெண்டையுமே ஒரே நேரத்தில் கீழே போட்டாங்க. கல் தான் முதல்ல தரையை வந்தடைஞ்சது, அதுக்கப்புறமா தான் இறகு தரையை வந்தடைஞ்சது. இதை வச்சு அரிஸ்டாட்டில் கனமான ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு தரையை வந்தடையும், அதுக்கப்புறமா தான் கனம் குறைந்த ஆப்ஜெக்ட் தரையை வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்து அடுத்த பல நூற்றாண்டுகள் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில தான் கிபி 17ஆம் நூற்றாண்டில் இட்டாலியை சேர்ந்த வானியலாளரும் இயற்பியலாளருமான கலீலியோ கலிலியினால இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்காக அவர் இது சம்பந்தப்பட்ட ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. அதாவது கற்பனையிலேயே ஒரு பரிசோதனையை பண்ணி பார்த்தாங்க. அதன் மூலமா 2 வெவ்வேறு இடையிலான ஆப்ஜெக்ட்ஸை ஒரே நேரத்தில் கீழே போட்டால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் அப்படின்னு உணர்ந்தாங்க. இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சாங்க. அதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும்னு கலீலியோ டிசைட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக 2 பாலிஷ்டு பால்ஸை அவர் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு பால் அது பெருசாகவும் அதனுடைய நிறை அதிகமாகவும் அதனுடைய எடை அதிகமாகவும் இருக்கும். அதே சமயம் இன்னொரு பால் சின்னதாகவும் நிறை குறைவாகவும் அதனுடைய எடை குறைவாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 வெவ்வேறு எடையிலான 2 பால்ஸை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு கலீலியோ டிசைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவர் 2 பால்ஸையுமே ஒரே நேரத்தில் தரையில் கீழே விட்டாங்க. அப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் தரையை வந்தடைஞ்சது. ஆனால் கலீலியோ என்ன நினைச்சாங்கன்னா, இதை ரொம்ப கிட்ட இருந்து இப்படி கை விடுறனால தரையை போய் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நமக்கு அடையிற மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாங்க. அப்போ இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் போய் தரையை அடையுது அப்படின்றத இன்னும் துல்லியமாக உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கலீலியோ டிசைட் பண்ணாங்க. ஆனால் அது அப்போ சாத்தியமே கிடையாது. ஏன்னா 2 ஆப்ஜெக்ட் இப்படி நம்ம கையை விடுறோம்னா அது அடுத்த நொடியே இப்படி கீழே போய் விழுந்துரும். ஸோ அது எத்தனை செகண்ட்ஸில் போய் விழுந்தது அப்படின்னு நம்மளால் அந்தளவுக்கு துல்லியமாக கணிக்க முடியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த 17ஆம் நூற்றாண்டுலலாம் அந்த சமயம் இருந்த கிளாக், அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த கடிகாரம், அது வாட்டர் கிளாக் இருந்தது, நீர் கடிகாரத்தை கலீலியோ பயன்படுத்தினாங்க. ஸோ அது ஒவ்வொரு சொட்டாக விழும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சொட்டு விழுகிறதுக்குள்ளேயே கூட இந்த 2 பால்ஸும் போய் தரையை அடையிற கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறனால இந்த 2 பால்ஸ் எந்த கரெக்டாக எவ்வளோ நேரத்தில் அந்த தரையை அடையுது அப்படின்றத பார்த்தா தான் 2க்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே நேரத்தில் அது தரையை அடையுதா அப்படின்றத உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு கலீலியோ நினைச்சாங்க. அப்போ அதுக்காக அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இன்க்ளைன்டு பிளேனை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஒரு மரப்பலகை எடுத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப பளபளப்பாக இருக்கிற மாதிரி, பளபளப்பு அப்படின்னா ரொம்ப மென்மையாக இருக்கிற மாதிரி, சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு பலகையை எடுத்துக்கிட்டாங்க. உதாரணமாக இது ஒரு மரப்பலகை அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இப்படி இந்த பலகையை எடுத்துக்கிட்டு அவர் இப்படி சாஞ்சு இருக்கிற மாதிரி, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி சாஞ்சு இருக்கிற மாதிரி அந்த பலகையை வச்சாங்க. இப்படி சாஞ்சு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து பாலை கைவிடணும். அப்படி விட்டால் இப்படியே உருண்டு தரையை அடையும். இது நம்ம நேரடியாக இப்படி கைவிடும்போது ஃப்ரீ ஃபால்ஸ்னால ரொம்ப வேகமாக போய் தரையை அடையும். அப்படி அடைகிறத விட இப்படி விட்டோம்னா இது கொஞ்சம் மெதுவாக தான் போய் அடையும். ஸோ அந்த பாலை நம்ம கைவிடும்போது அது தரையை சென்றடையக்கூடிய அந்த நேரம் அதை கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்காக தான் இவர் இந்த மாதிரி பண்ணாங்க. ஏன்னா அப்படி செய்கிறதன் மூலமாக இப்படியே கைவிட்டோம்னா இப்படியே உருண்டு இங்கே வர்றதுக்குள்ள அந்த வாட்டர் கிளாக்கை பயன்படுத்தி அது எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்றத கண்டறிஞ்சிடலாம். ஸோ அதுக்காக கலீலியோ இதை எடுத்துக்கிட்டாங்க. அது அப்படியே மட்டும் பண்ணாமல் அந்த பலகையிலேயே அவர் ஒரு க்ரூவை உருவாக்கினாங்க. க்ரூவ் அப்படின்னா என்னென்னா ஒரு ட்ராக் மாதிரி, அதாவது ஒரு பள்ளம் மாதிரி இப்படி நேராக இருக்கும், அப்படியே இதுக்கு நடுவில் பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரூவை உருவாக்கினாங்க. இதை ஏன் உருவாக்கினாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாலை வச்சு இப்படி கை விடுறாங்கன்னா இது நேராக போய் இங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பால் திடீர்னு இந்த பக்கம் போய் இங்கிட்டு விழவும் வாய்ப்பு இருக்குது, இப்படி இந்த பக்கம் விழவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கரெக்டாக நேராக போய் விழணும் அப்படின்றதுக்காக ஒரு க்ரூவை அமைச்சாங்க. அது ட்ராக் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்தை விட்டு பால்
இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர முடியாது. அப்படியே நேரா ஒரே நேர்கோட்டுல போய் தரை அடையும். ஸோ அதுக்காக அந்த பலகையில ஒரு குரூவ வந்து கலீலியோ உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பெரிய பால் அத வந்து எடுத்துட்டு இந்த பக்கம் இருந்து கைவிட்டாங்க. அது எவ்வளோ செகண்ட்ஸ்ல போய் இந்த தரைய வந்து அடையுது அப்படின்றத பார்க்கறதுக்காக வாட்டர் கிளாக்கையும், மியூசிக் ரிதமையும் அவர் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ கைவிட்ட பிறகு அங்கருந்து பெரிய பால் உருண்டு வந்து தரைய அடைஞ்சது. அடைஞ்சதுக்கப்புறமா வாட்டர் கிளாக்லயும் மியூசிக்கல் ரிதம் அத 2யுமே வந்து கம்பைன் பண்ணி அவர் வந்து அந்த பால் கரெக்டா எத்தனை செகண்ட்ஸ்ல வந்து தரைய அடைஞ்சிருக்கு அப்படின்றத நோட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சின்ன பாலை இங்கேருந்து கைவிட்டாங்க. அதே அந்த பலகையில. அப்ப அந்த சின்ன பாலும் வந்து தரைய வந்தடைஞ்சது. அதுக்கப்புறமா அதனுடைய நேரத்த அவர் வந்து கணக்கிட்டு பார்த்தாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சது. அதாவது அவர் நெனச்சது உண்மைதான் அப்படின்றது அவருக்கு புரிய வந்தது. ஏன்னா அவர் நெனச்சபடியே பெரிய பால், சின்ன பால் 2மே ஒரே நேரத்துல தான் வந்து தரைய அடைஞ்சிருந்தது. அப்ப அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி எடை குறைவான, எடை அதிகமான 2 ஆப்ஜெக்ட்ட ஒரே நேரத்துல தரையில போட்டா, எடை அதிகமா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு தரைய வந்தடையும் அப்படின்ற கருத்து வந்து தவறானது அப்படின்னு கலீலியோ வந்து உணர்ந்தாங்க. அத வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவர் வந்து உணர்ந்தாங்க. இப்ப அத உணர்ந்ததுக்கு அப்புறமா அங்கருந்து அவர் வந்து பால கைவிடும்போது, ஆரம்பத்துல கொஞ்சம் மெதுவா அப்படி பால் வருது. போக போக வேகமா வந்து தரைய அடையுது. ஸோ இப்ப இது எவ்வளோ வேகத்துல இந்த வேகத்துடைய மாறுபாடு. அதாவது இங்கேருந்து கைவிடும்போது அது மெதுவா அப்படி நகர ஆரம்பிச்சு, போக போக அந்த வேகம் வந்து அதிகரிக்குது. இப்ப இந்த வேகத்துடைய அதிகரிப்பு வந்து ஒரே மாரி இருக்கா அப்படின்னா, அத கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கலீலியோ டிசைட் பண்ணாங்க. அதுக்காக அவர் வந்து அந்த பலகையில டிஸ்டன்ஸ வந்து மெஷர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளாக்க வச்சு அந்த வாட்டர் கிளாக்க வச்சு பார்த்தாங்க. உதாரணத்துக்கு இங்கேருந்து பால வந்து கைவிடுறாங்க அப்படின்னா, 1 செகண்ட் வரும்போது அது எத்தனை சென்டிமீட்டர் இந்த பலகையில அந்த பால் கடந்திருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2வது செகண்ட்ல அந்த பலகையில அந்த ஒரு பாலானது எவ்வளோ சென்டிமீட்டரா கடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3வது செகண்ட்ல அந்த பால் எவ்வளோ சென்டிமீட்டரா கடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து டைம் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்றத கலீலியோ வந்து கண்டறிஞ்சாங்க. இது மிக முக்கியமான ஒரு சாதனையா இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் வச்சு சொல்றேன். அப்ப ஈஸியா புரியும். இப்ப இதுதான் வந்து அந்த பலகை. இங்கேருந்து ஒரு பால வந்து கைவிடுறோம். 1 செகண்டுக்கு அப்புறம் அந்த பால் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்குன்னா 10 சென்டிமீட்டர். அப்ப 2 சென்டிமீட்டர் போகும்போது 2 செகண்டுக்கு வந்து அந்த பால் வந்து நகரும்போது, அப்ப 20 சென்டிமீட்டர் போயிருக்கும் அப்படின்றது பொதுவான கருத்து. அதாவது இங்கேருந்து பால கைவிடுறோம். அந்த பால் வந்து இப்படியே 1 செகண்ட் நகர்ந்தா, அது வந்து 10 சென்டிமீட்டர் கீழ வந்து இறங்கியிருக்கு. அதுவே வந்து 2 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தா, அது 20 சென்டிமீட்டர் நகர்ந்திருக்கணும். ஸோ அப்படி தானே இருக்கும் அப்படின்னு கலீலியோ பார்க்கும்போது, அது வேகம் அதிகரிச்சிருந்தது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பார்க்கும்போது அது 10 சென்டிமீட்டர்ல இருந்தது. அதே 2வது செகண்ட்ல பார்க்கும்போது அது 40 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் 3வது செகண்ட்ல பார்த்தா அது 90 செகண்டுக்கு வந்து போயிருந்தது. இது என்ன அப்படியே வேகம் மாறுபாடுது. இதுல ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து தெரிய வந்தது என்னன்னா, அந்த செகண்ட்ஸ் அந்த டைம் அதனுடைய ஸ்கொயரும் அந்த டிஸ்டன்ஸும் 2மே வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அதாவது டைம் ஸ்கொயரும் டிஸ்டன்ஸ் டிராவலும் ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. இப்ப நான் புரியிற மாரி சொல்றேன். இப்ப டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து இந்த 10 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட்டு 1 செகண்டுக்கு போகும்போது 10 சென்டிமீட்டர் நகர்ந்தது. அப்ப அந்த 10 சென்டிமீட்டர் அப்படின்றது டிஸ்டன்ஸ். அதே மாரி 40 சென்டிமீட்டருக்கு 2வது செகண்ட்ல நடந்தது. அதுக்கப்புறம் வந்து 90 சென்டிமீட்டருக்கு 3வது செகண்ட்ஸ்ல வந்து போயிருந்தது. ஸோ இந்த சென்டிமீட்டர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டன்ஸு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய 1 செகண்ட், 2 செகண்ட் அது எல்லாமே வந்து டைமு. இப்ப டைமுடைய ஸ்கொயர் படி அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்குது. அதுதான் வந்து கலீலியோ சொல்றது. அதாவது 1 செகண்ட் இருக்கும்போது 10 சென்டிமீட்டர் இருந்தது. அதுவே 2 செகண்ட் இருக்கும்போது ஏன் 40 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா, 2 வந்து ஸ்கொயர் பண்ணணும். 2உடைய ஸ்கொயர் என்ன? ஸ்கொயர் அப்படின்னாலே, இப்போ ஒரு நம்பருடைய ஸ்கொயர் அப்படின்னா, அதே நம்பரால அதே நம்பர பெருக்கணும். உதாரணமா இப்ப 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 இன்டு 2. 2 இன்டு 2 என்ன? 4. அப்ப 2 செகண்ட் போயிருக்கும்போது 2 இன்டு 2 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு அது 10 சென்டிமீட்டரா கடந்திருந்தது. அந்த 10 சென்டிமீட்டரோட இந்த 4 அப்படின்ற நம்பர பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் 40. ஸோ 2வது செகண்ட்ல அது 40 சென்டிமீட்டர் கடந்திருக்கு. அதே மாதிரி இப்ப 3வது செகண்ட் இப்ப செகண்ட் டைம வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்ப 3 ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னா 3 இன்டு 3 அப்படின்னு அர்த்தம். அப்ப 3 எவ்வளோன்னா 9. அப்ப நமக்கு வந்து டைம் ஸ்கொயர் வந்து 9 கிடைச்சிருக்கு. அதே
மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல கடந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப 9 இன்ட்டு 10 அப்படின்னு போட்டோம்னா 90 வருது. ஸோ அதனால தான் 3ஆவது செகண்ட்ல அது வந்து 90 சென்டிமீட்டர் போயிருந்தது. அப்ப 4வது செகண்ட்ஸ்ல எத்தனை சென்டிமீட்டர் போயிருக்கும் அப்படின்னா 4 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 4 இன்ட்டு 4 16. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அது கடந்த தொலைவு வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப இந்த 16 இன்ட்டு 10 போட்டோம்னா 160. அப்ப 4வது செகண்ட்ல அது 160 சென்டிமீட்டரை கடந்திருக்கும். அதே 5வது செகண்ட்ல 250 சென்டிமீட்டரை கடந்திருக்கும். 6வது செகண்ட்ல 360 சென்டிமீட்டரை கடந்திருக்கும். ஸோ இதனால தான் இங்கேருந்து நம்ம பாலை கைவிடும்போது இது போக போக அந்த வேகம் வந்து அதாவது அதனுடைய வேகம் வந்து அப்படியே ஆக்சலரேட் ஆகி போய்கிட்டே இருக்கு அப்படின்றத கலீலியோ வந்து உணர்ந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கேருந்து ஒரு பாலை கைவிட்டோம்னா ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் வேகத்தில் போகும். அதுக்கப்புறம் அப்படியே 40 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் வந்து 160 சென்டிமீட்டர், 250 சென்டிமீட்டர் அப்படின்னா அவ்வளோ தூரத்தை வந்து கடந்திருக்கும். இது ஒரே மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டில் 10 சென்டிமீட்டர் போயிருக்குன்னா 2வது செகண்டில் 20 சென்டிமீட்டர் போயிருக்கும். 3வது செகண்ட்ல 30 சென்டிமீட்டர் போயிருக்கும். இப்படி ஒரே மாதிரி நகரணும். ஆனால் அப்படி நகராது. அது பூமியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விசை வந்து அதை கிட்ட வர வர அதை வேகமாக இழுக்குது அப்படின்றத கலீலியோ வந்து ரொம்ப சூப்பராக கண்டறிஞ்சாங்க அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் கலீலியோஸ் இன்க்ளைன்டு பிளேன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸுக்கு ஃபவுண்டேஷனாக இருந்த மிக முக்கியமான இவருடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ அதன் மூலமாக இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதை வச்சு இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ் அதே மாதிரி இன்ஜினியரிங் இதிலெல்லாம் இது வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு பாலே எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வீசினீங்கன்னா அது மேலே இருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது இருக்கிற வேகத்தை விட அது கிட்ட இறங்க அது இன்னும் ரொம்ப வேகமாக கீழே இறங்கும். ஸோ அந்த வேகம் என்ன அப்படின்னா அந்த வேகம் வந்து என்ன அப்படின்னா அந்த எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கிட்டோ அந்த நேரத்தோடைய ஸ்கொயர் அவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து கடந்திருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டைமை வந்து ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸோட அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து அவ்வளோ தூரத்தை தான் அது வந்து கடந்திருக்கும் அப்படின்றத கணிச்சிடலாம். ஸோ இப்படி கலீலியோ வந்து இதை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆற்றின மிக முக்கியமான பங்களிப்பு பிரின்சிபல் ஆஃப் இனர்சியா அப்படின்றது. அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை வந்து அரிஸ்டாட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு பொருளினுடைய ஓய்வு நிலை தான் அந்த பொருளினுடைய இயல்பு நிலை அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருந்தாங்க. அதையும் அவர் வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டில் தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னா அதுதான் அதனுடைய இயல்பே. அதை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா அது மறுபடியும் அதனுடைய இயல்புக்கே வந்து திரும்பி வந்துடும் அப்படின்றது தான் அரிஸ்டாட்டிலுடைய கருத்து. உதாரணமாக இப்போ ஒரு பால் இருக்குன்னா அது அப்படியே நிற்கிது அப்படின்னா அதுதான் உண்மையிலேயே அதனுடைய இயல்பான நிலை. அதை நம்ம தட்டி விட்டால் அது கொஞ்சம் தூரத்திலே போய் மறுபடியும் நின்றுரும். ஸோ அப்படி நின்றுருச்சு அப்படின்னா அது அதனுடைய இயல்பு நிலைக்கே திரும்பிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் அரிஸ்டாட்டிலுடைய கருத்து. இந்த கருத்து இவர் ஏற்கனவே சொன்ன கருத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். அதாவது இப்ப 2 வெவ்வேறு இடையிலான ஆப்ஜெக்ட்ஸை ஒரே நேரத்தில் கீழே போட்டா ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் தரையை வந்து அடையும் அப்படின்னா அதுல குழப்பம் இருக்கும். ஏன்னா அரிஸ்டாட்டில் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி கல்லையும் இறகையும் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நம்ம கீழே போட்டால் கல் தான் ஃபஸ்ட்டு தரையை அடையும், இறகு அதுக்கப்புறமா தான் அடையும். அப்போ கலீலியோவினுடைய அந்த கோட்பாடு தான் சரி, அவருடைய அந்த ஃபிசிக்ஸ் படி அவர் சொன்ன லா தான் சரி அப்படின்னா அப்போ இறகு கல் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தானே தரையை வந்தடையும் அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் இருந்தால் அதுக்கு பதில் என்னன்னா ஒரு பொருள் வந்து கீழே விழும்போது அது காற்றினுடைய தடை, காற்று வந்து அதை வந்து தடுக்கிறனால தான் இறகு வந்து மெதுவாக வந்து விழுது. அந்த காற்று இல்லை அப்படின்னா அந்த காற்று இல்லாமல் இப்போ காற்று இல்லாத இடத்துல கல்லையும் இறகையும் நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்து தரையை வந்தடையும். அதை வந்து 1971 அந்த காலகட்டத்தில் சம்திங் வந்து நிலவில் போய் 2 ஆப்ஜெக்டை ஒரு சுத்தியலையும் இன்னொரு சின்ன பொருளையும் வந்து கீழே போட்டு பார்த்தாங்க. அப்போ ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் தான் நிலவை வந்து அடைஞ்சது. ஏன்னா நிலவில் வந்து அந்த காற்று கிடையாது. ஸோ அதனால் அந்த ரெண்டுமே காற்றின் தடை இல்லாமல் சுத்தியலாக இருக்கட்டும் வேற ஒரு பொருளாக இருக்கட்டும் கனம் குறைந்த பொருளாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் தான் தரையை அடைஞ்சது. ஸோ இங்கே பூமியில் நம்ம கீழே விடும்போது கல் ஏன் முதல்ல போகுதுன்னா இறகை வந்து காற்று தடுக்குது. அதனால தான் இறகு வந்து அதுக்கப்புறம் போய் கீழே விழுவுது. ஒருவேளை காற்றே இல்லை அப்படின்னா காற்று இல்லாத இடத்துல
கல்லு, இறகு 2மே ஒரே நேரத்தில தான் விழும். ஸோ இதே மாதிரி இப்ப அரிஸ்டாட்டில் சொன்ன இன்னொரு கருத்து, அந்த பிரின்சிபல் ஆஃப் இனர்ஷியா. அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு 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 பொருள் வந்து இயல்பு நிலை என்னன்னா, அதனுடைய ஓய்வு நிலை தான் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருந்தது. இதுவும் வந்து தவறான கருத்து அப்படின்னு கலீலியோ வந்து உறுதிப்படுத்தினாங்க. எப்படின்னா, வடிவத்தில ஒரு மரப்பலகைய வந்து அமைச்சாங்க. நான் அத வந்து பிக்சர்ல வைக்கிறேன். ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்னா, அத வழுவழுப்பா இருக்கிற மாரி, அது வந்து வழுவழுன்னு இருக்கிற மாரி அவர் வந்து மாத்தினாங்க. மாத்திட்டு இப்படி மாரி இருக்கிறதுல இந்த பக்கம் இருந்து பால அப்படியே விட்டாங்க. இப்படி பால வந்து அப்படியே போயி, இப்படியே ஏறி அப்படியே வந்து அந்த பக்கம் போய் கீழ விழுந்துருச்சு. இப்ப அந்த பால வந்து இத வந்து இப்படி அங்கிட்டு போறதுக்கு காரணமா இருந்தது வழுவழுப்பான தரை. ஸோ வழுவழுப்பா தரை அதாவது அந்த வழுவழுப்பா அந்த மரப்பலகை இருந்தனால, பால இங்க விடும்போது எந்த உராய்வும் இல்லாம, எந்த ஃபிரிக்ஷனும் இல்லாம அது அப்படியே போய் இந்த பக்கம் போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதே மாரி கொஞ்சம் கரடு முரடா இருக்கிற மாரி ஒரு பலகைய வந்து அதே மாரி வடிவமைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பால விட்டாங்க. அந்த பால் வந்து இப்படியே போய் அந்த கரடு முரடான பாதையில உராய்வு ஏற்பட்டு, அத அப்படியே இடிச்சு அப்படியே இங்கேயே இவ்வளோ தூரம் வந்து போயிட்டு அப்படியே வந்து மறுபடியும் இங்கேயே நின்னுருச்சு. ஸோ இந்த பக்கம் போய் அப்படி போய் அந்த பக்கம் விழல. இத வச்சு கலீலியோ என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொருள் வந்து எந்த நிலையில இருக்கோ, அதுதான் அதனுடைய இயல்பு நிலை ஒழிய, அந்த பொருளினுடைய ஓய்வு நிலை அதனுடைய இயல்பு நிலை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்போ ஒரு பந்த நம்ம தரையில உருட்டி விட்டோம்னா, அது அப்படியே போய்க்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அதனுடைய இயல்பு நிலை. அதுவே நம்ம புடிச்சு அப்படியே நிப்பாட்டினோம்னா, அது அப்படியே நின்னுட்டே இருக்கும். அதுதான் இயல்பு நிலை. அதாவது புரியிற மாரி சொல்லணும்னா, நீங்க பந்த உருட்டி விட்டா கொஞ்ச தூரம் போயிட்டு நின்னுரும். அது போயிட்டே இருக்காது. ஆனா கலீலியோ என்ன சொல்றாங்க, உருட்டி விட்டா பந்து போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பந்து நம்ம உருட்டி விடும்போது, அது கொஞ்சம் தூரம் போய் நின்னுறதுக்கு முக்கியமான காரணமே அதுக்கும் அந்த பந்துக்கும் அந்த தரைக்கும் இருக்கக்கூடிய உராய்வு தான். அது வந்து உராய்வு அடையறனால, அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படுறனால தான் அந்த பால் வந்து நிக்குது. அத நீங்க மண்ணுல வந்து ஒரு பால உருட்டி விட்டீங்கன்னா, அது கொஞ்ச தூரத்திலேயே போய் நின்னுரும். ஏன்னா மண்ணுல வந்து கல் இருக்கும். அதே மாரி சின்ன சின்னதா மற்ற விஷயங்கள் இருக்கும். அதெல்லாமே வந்து அந்த பாலோட வந்து தடைப்பட்டு அந்த பால வந்து நிப்பாட்டிரும். இதுவே நீங்க வந்து ஒரு சமமா இருக்கக்கூடிய தளத்தில பால உருட்டி விட்டீங்கன்னா, அது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும். ரொம்ப தூரம் போய் தான் நிக்கும். அது ரொம்ப தூரம் போய் நிக்கிறதுக்கு என்ன காரணமா, அப்பவும் தரையோட பால் வந்து கொள்ளக்கூடிய அந்த உராய்வு தான். ஒருவேளை தரையோட பாலுக்கு உராய்வு இல்ல, காற்று வந்து அந்த பால தடுக்கல அப்படின்னா, அந்த பால் அப்படியே உருண்டு போய்க்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றது தான் கலீலியோவினுடைய கருத்து. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் இனர்ஷியாவா கலீலியோ வந்து பிரின்சிபல் ஆஃப் இனர்ஷியாவா அந்த ஐடியாவ அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு 2 விஷயங்கள் பண்ணாங்க. ஒண்ணு இன்க்ளைன்டு பிளேன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், இன்னொன்னு பிரின்சிபல் ஆஃப் இனர்ஷியா. இது 2 தான் நவீன இயற்பியலுக்கு அடித்தளமிட்ட கலீலியோவினுடைய பங்களிப்புகள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இத அடிப்படையா வச்சு இவருக்கு பிறகு வந்து ஐசக் நியூட்டன் வந்து அவர் வந்து 3 லாஸ் ஆஃப் மோஷன வந்து உருவாக்கியிருந்தாங்க. அந்த 3 லாஸ் ஆஃப் மோஷன்ல ஃபர்ஸ்ட் லா, அந்த நியூட்டனுடைய முதல் விதி வந்து கலீலியோவினுடைய அந்த பிரின்சிபல் ஆஃப் இனர்ஷியா அத அடிப்படையா கொண்டு தான் அவர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அது இன்றைய காலகட்டத்தில இப்போ ஒரு ராக்கெட்ட மேல அனுப்புறதுல ஆரம்பிச்சு, ஒரு வாகனம் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி இருந்தா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற வரைக்கும் அந்த எல்லா கருத்துகளுமே, அந்த எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியா இன்ஜினியரிங்ல, மெக்கானிக்ஸ்லலாம் யூஸ் பண்றோம்னா, அது வந்து கலீலியோவினுடைய பங்களிப்புனால தான். அப்படி இல்ல அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில இந்த மாடர்ன் பிசிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து உருவெடுத்திருக்காது. ஸோ இதுக்கு முக்கிய பங்களிப்பு வந்து கலீலியோ தான் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இத பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல புரியலையா? என்ன அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி கலீலியோவினுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரிய நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அவர் எங்க எப்ப பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இன்னும் என்னெல்லாம் சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு. அத பார்க்கறதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கிறேன். கட்டாயமா பாருங்க. தேங்க் யூ.